கொட்டுக்காளி படம் ஏன் நிறைய பேருக்கு பிடிக்கல, கழுவி ஊற்றுறாங்க, டீட்டெயிலாக பார்ப்போம். கொட்டுக்காளி, வாழை இந்த 2 படங்களும் ஒரே டைமில் வந்திருக்கு. நிறைய பேருக்கு இது டபுள் ட்ரீட், ஆனால் நிறைய பேருக்கு டபுள் டிசப்பாயின்மெண்ட் கூட சொல்லலாம். 2 படங்களுக்கும் ஒரு சில மிக்ஸ்ட் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்குங்கிறது உண்மை தான். இந்த 2 படங்களும் எனக்கு எந்த விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு பார்க்கலாம். ஒரு சில ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பையனுக்கு பேசி வச்ச ஒரு பொண்ணு காலேஜ் போயிட்டு இன்னொரு பையனை லவ் பண்ணுறா. அந்த பையன்தான் வேணும்னு சொல்கிறான். அதை எதுக்குற வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு அந்த பையன் ஏதோ சூனியம் கிண்ணியம் வச்சுட்டான்னு சொல்லி சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பேசி வச்ச பையனும் கூட வரான். அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறது தான் கொட்டுக்காளி படத்தோட ஒன்லைன். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபெஸ்டிவல் படம். இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பக்கூடிய ஃபார்மேட்டில் எடுக்கப்பட்டு எடிட் செய்யப்பட்ட ஒரு படம். அதை தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இப்போ வர நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த ரீசன்னால் கூட இருக்கலாம். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம், இது கமர்ஷியல் படம் கிடையாது. சூரி இருக்கார், கிராமத்து படம் சூப்பராக இருக்குன்னு ஃபைட்டு சாங்கெல்லாம் எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக கடுப்பாகி தான் வெளியே வருவீங்க. டைரக்டரோட ஃபஸ்ட்டு படம் கூழாங்கல் பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா, அந்த படம் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருந்தால் இந்த படமும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதனால் விடுதலை, கருடன் மனசில் வச்சுட்டு தயவு செஞ்சு போகாதீங்க. இந்த படம் ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, பேசிக்கலி எனக்கு ஆர்ட் ஃபிலிம்ஸ் பிடிக்காட்டியும் லாங் ஷார்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில படங்கள், கிராமத்தில் நடக்கக்கூடிய கதைகள், அவங்க வட்டார வழக்கு, இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சனால அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். மோரோவர் படத்தில் நடக்கிற எல்லா காட்சிகளும் ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. ஒரு ஆட்டோ, பைக்கு, M80ன்னு 3 வண்டிங்க படம் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கும். நம்மளும் அவங்க கூட ஒரு பேசஞ்சராக உட்காந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. கேமரா ஒர்க் சூப்பராக இருந்துச்சு. சூரியெல்லாம் ஒரிஜினலாகவே ஒரு ஆக்டர் மாதிரியே தெரியல. ஏதோ அக்மார்க் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளந்தாரி பையன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் இருந்தார். நடிச்சிருக்காருங்கிறதெல்லாம் சொல்லவே முடியல. அதே மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸும், சேவல், மாடு உட்பட எல்லோரும் நடித்த ஒரு படம் தான் இதுவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் படத்து கூட உங்களால் கனெக்ட் ஆக முடியலன்னா இன்னொரு 10 நிமிஷம் கொடுத்து பாருங்கள். அப்போவும் உங்களுக்கு போர் அடித்தா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும். மேற்கொண்டு கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று இருந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசுடைஞ்சு தான் போவீங்க. ஸோ கொட்டுக்காளி கண்டிப்பாக எல்லாருக்குமான படம் கிடையாது. குடும்பங்குட்டியோட டிக்கெட் எடுத்து போகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. இது பேசிக்கலி ஒரு ரோட் மூவி, ஒரு ஜேர்னி. ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல முடியுது. அதில் என்னென்ன நடக்குது, என்னென்ன தடங்கல்கள், பயணிக்கிறவங்களோட மனநிலை, அவங்களுக்குள்ள நடக்கும் கான்வர்சேஷன்ஸ், இதெல்லாமே தான் காட்டுறாங்க. அதை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது தான் இந்த படத்தோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சிச்சுவேஷன், காம்ப்ளிகேட்டடான மனிதர்கள், இவங்களோட ஒரு நாள் வாழ்க்கையை அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் நம்ம முன்னாடி ப்ளே பண்ணி காட்டுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்னெல்லாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எஸ், மிகப்பெரிய பொறுமை வேணும் கொட்டுக்காளி பார்க்குறக்கு. ஆனால் இது உங்களை ரசிக்க வைக்குதாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ, இதெல்லாமே சார்ந்திருக்கு. ஜேசிபி மன்னனோன்றது ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் அதை நம்ம 1 மணி நேரம்னாலும் 2 மணி நேரம்னாலும் பார்த்துட்ருப்போம். யானை மணிக்கணக்காக ஒரே போஸில் தான் நிற்கும். அதையும் நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்ருப்போம், போரே அடிக்காது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கொட்டுக்காளி. ஒரு கிராமத்து ரோட்டில் 3 வண்டிங்க போயிட்டே இருக்கும். ஏரியல் ஷாட்டில் காட்டுவாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த வண்டிங்க போகிறத மட்டும் காட்டுவாங்க. அதை போர் அடிக்காமல் உங்களால் பார்க்க முடியும்னா இந்த படம் உங்களுக்கான படம். கொட்டுக்காளி ஏன் எனக்கு பிடிச்சது, எல்லாருமே குறையா சொன்ன அந்த கிளைமேக்ஸ், அந்த 10 நிமிஷம் காட்சி தான் என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. கொட்டுக்காளி ஒரு அடங்காத பொண்ணுன்னு சொல்கிற மீனாவை பேயோட்டுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இவங்களுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை பேய் ஓட்டிகிட்டு இருக்கார் அந்த சாமியார். அவர் பண்ணுற ப்ராசஸை, கிட்டத்தட்ட ஹோல் ப்ராசஸை
ஒரு 5 நிமிஷம் சீனாக நமக்கு முன்னாடி காட்டுறாங்க. கேமரா ஸ்டேபிளாக அப்படியே இருக்குது. இவர் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கார். இதை ஹீரோ, அதாவது பாண்டிங்கிற சூரி கேரக்டர் பார்த்துட்ருக்கான். அப்போது அவன் மனசுக்குள்ளே என்ன யோசித்தான், ஏன் அவன் முகம் மாறிச்சு, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டான், இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் படம் முடியுது. ஆக்சுவலி அந்த பதில் நம்ம தான் தேடிக்கணும். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு சாமியார் இந்த மாதிரிலாம் நம்ம முன்னாடியே பண்ணிட்டு பேயெல்லாம் போயிடுச்சு, தைரியமாக வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறப்போ உங்கள் மைண்டு எப்படி வேலை செய்யும், என்ன யோசிக்கும்? அதுதான் கொட்டுக்காளி படத்தோட கிளைமேக்ஸ். ஜாதியை வச்சு ஒரு பொண்ணோட காதலை அழித்து பேய் பிடிச்சிருக்கோன்னு சொல்லி ஏதோ ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவன் கண்ட கருமாந்திரம் எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே சரியாயிருச்சுன்னு சொல்கிறப்போ அதை நம்புகிற நீ எவ்வளோ முட்டாள். இதை காலங்களாக நம்பி வேலை பொழப்பே இல்லாமல் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளை நாமே ஏமாத்துகிற எத்தனையோ பேர் இப்போ இருக்காங்க. அந்த மூட நம்பிக்கை எவ்வளோ பெரிய கேலி கூத்தாக இருக்குது. அதை எவ்வளோ கூலாக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ பேர் நம்புகிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு கேள்வியாக டைரக்டர் நம்மக்கிட்ட கேட்குறாரு. ஆன்சர் நமக்குள்ளே தான் இருக்குது. இதை நம்பிக்கைகள், இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் உங்களுக்கு இருந்தால் மேபி கொட்டுக்காளி உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இதெல்லாம் கோமாளித்தனம்னு நினச்சிங்கன்னா கொட்டுக்காளி கிளைமேக்ஸ் உங்களை கொஞ்சம் நேரம் யோசிக்க வைக்கும். ஆனால் ஒன்று நிச்சயம், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் நடக்குதுன்னு மேபி உலகத்துக்கே தெரிய போகுது. இந்த படம் நிறைய உலக சினிமா ரசிகர்கள் பார்க்க போகிறாங்க, நிறைய நாட்டிலேருந்து பார்க்க போகிறாங்க. அவங்களோட கமெண்ட்ஸ் இந்த படத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. மேபி டைரக்டரோட இன்டென்ஷனே இதுவாக கூட இருக்கலாம். ஓவரால் கொட்டுக்காளி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கோங்க. வாழை இந்த வீக்கெண்டில் நான் பார்த்த இன்னொரு அற்புதமான படம். கொட்டுக்காளி வாழை படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆடியோகிராஃபி தான். சுற்றி நடக்கிற சவுண்ட்ஸை அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணி டிசைன் பண்ணி உண்மையாகவே அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. இதில் வர 2 பசங்களில் ஒருத்தனை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ராயன் படத்தில் தனுஷோட சின்ன வயசு நடித்த பையன்தான் அதுன்னு. ஆக்டிங் வைஸ் சொல்லவே வேண்டாம். புழு பூச்சியிலேருந்து எருமை பசுன்னு எல்லாரையும் நடிக்க வச்சுருக்காரு மாரி செல்வராஜ். ரொம்ப அழகான படம். அப்படியே ஒரு மெடிடேஷன் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஃபீல் குட்டான படம்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ இருப்பா மிஷின் நிற்கட்டும்னு சொல்கிற மாதிரி லாஸ்ட்டு 10 நிமிஷத்தில் ஒரு சீக்வன்ஸ் வருது. அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. உரைய வச்சிருச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டீங்கிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு சொட்டு கண்ணீர் உங்களுக்கு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது வரும். அந்தளவுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான கிளைமேக்ஸ். ஆனால் அதே சமயம் மாரி செல்வராஜோட மற்ற படங்களில் வர மாதிரி ஸ்ட்ராங்கான வேறு எந்த விஷயமும் இந்த படத்தில் இல்லைங்கிறது எனக்கு ஒரு சோகமாக இருந்துச்சு. மாரி லைஃப்பில் நடந்த ஒரு சோகமான மறக்கணும்னு நினைக்கிற ஒரு மெமரியை அவர் ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. என்ன இருந்தாலும் என்னோடய டாப் ஃபேவரட் பரியேறு பெருமாள் தான். அந்த படம் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி எந்த படமும் என்னை டிஸ்டர்ப் பண்ணல. வாழை படத்தில் நிறைய சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வருது. எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புது புது சீன்ஸ், நல்ல வசனங்கள்னு ஹோல்சம் பேக்கேஜ் தான் படம். அம்மா தட்டும்போது பையன் கதவை திறக்க மாட்டேங்கிறான், பையன் தட்டுறப்போ அம்மா திறக்க மாட்டேங்கிறாங்க. அந்த சீன்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ரைட்டிங், அந்த ஸ்டேஜிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரைட்டிங்கில் இவ்வளோ கவனம் செலுத்துகிறாரு மாறின்னு நிறைய இடங்களில் இதே மாதிரி ப்ரூவ் பண்ணுறாரு. என்னடா இவன் டீச்சரை லவ் பண்ணுறானேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் அக்கா மாதிரியே அழகாக இருக்கீங்கன்னு அந்த பையன் சொல்கிறான். இவ்வளோ நேரம் உன்னை தப்பாக நினச்சிட்டோமேடான்னு தோணுச்சு. ஸோ ஒரு கேரக்டர் நம்ம தப்பாக நினச்சிட்ருக்கோம், அதை வந்து ஒரே ஒரு டைலாகில் அப்படியே மாற்றுறாரு மாரி செல்வராஜ். இதுக்கு மேலே ரிவீல் பண்ண விரும்பல. வாழை இஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி இன் தியேட்டர்ஸ். வாழை வெர்சஸ் கொட்டுக்காளினா கண்டிப்பாக ஏன் பிக் வாழை தான். இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபேமிலி மூவி. இதெல்லாமே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ரிவ்யூவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி யோசிங்க. நன்றி, வணக்கம்.